இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது அரசர்கள் முதல் நூல் பற்றிய விளக்கம். இந்த நூல் தாவீதின் இறுதி நாட்களில் இருந்து இஸ்ரவேல் தேசம் பிளவுபடும் வரையிலான ஆன்மீக வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நூலின் பின்னணி அரசர்கள் முதல் நூல் கிமு 850 வரை நடந்த நிகழ்வுகளை விவரிக்கின்றது. இந்த நூலில் முக்கிய கேள்வி இதுதான்: அரசர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்களா என்று. ஒவ்வொரு அரசரும் அவர்களின் அதிகாரத்தால் அல்ல, ஆண்டவருக்கு அவர்கள் காட்டிய பற்று உறுதியினால் மதிப்பிடப்படுகின்றார்கள் என்று. நூலின் பிரிவுகள்: அரசர்கள் முதல் நூல் 22 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. பிரிவு 1 தாவீதின் இறுதி நாட்கள், அதிகாரங்கள் 1 முதல் 2. வயதான தாவீது அரசர் தனது ஆட்சியின் முடிவில் சாலமோனை அரசராக அறிவிக்கின்றார். தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொன்னதாவது: நீ வலிமையாய் இரு, கர்த்தரின் வழிகளில் நட என்று. அதிகாரம் அல்ல, கீழ்ப்படிதலே உண்மையான வெற்றியை தரும் என்பதை இங்கு நாம் காண்கின்றோம். பிரிவு 2 சாலமோனின் ஆட்சி, அதிகாரங்கள் 3 முதல் 11. ஆட்சியின் முற்பகுதி, அதிகாரங்கள் 3 முதல் 4. சாலமோன் ஆண்டவரிடம் கேட்டது செல்வத்தையோ நீண்ட ஆயலையோ அல்ல, அவர் கேட்டது இறை ஞானத்தை. தேவன் அவரை ஆசீர்வதித்து அமைதியும் செழிப்பையும் நிறைந்த ஒரு ஆட்சியை அவருக்கு அளித்தார். சாலமோன் கோவில் கட்டுதல், அதிகாரங்கள் 5 முதல் 8. சாலமோன் கட்டிய கோவில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது தேவன் மக்களிடையே வாசம் செய்யும் இடமாகும். சாலமோன் ஜெபிக்கின்றார். இந்த இல்லத்தில் ஜெபிப்பவர்கள் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே என்று. உண்மையான ஆராதனை எப்போதும் மனமாறுதலை தரும். ஆட்சியின் பிற்பகுதி, அதிகாரங்கள் 9 முதல் 11. ஆனால் சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபட்டு விழுகின்றார். ஞானம் இருந்தும் கீழ்ப்படிதல் இல்லாத போது வீழ்ச்சி தவிர்க்க முடியாது என்பது உண்மையாகும். பிரிவு 3 பிளவுபட்ட தேசம், அதிகாரங்கள் 12 முதல் 22. சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆக பிளவுபடுகின்றது. இஸ்ரவேல் வடநாடு என்றும் யூதா தென்னாடு என்றுமாக. பல அரசர்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலகுகின்றார்கள். அந்த நேரத்தில் இறைவாக்கினர் எலியா தேவனுடைய குரலாக எழுந்து கர்த்தரே ஒரே தேவன் என்று துணிவுடன் அறிவிக்கின்றார். அரசர்கள் முதல் நூல் சொல்லும் செய்தி இதுதான்: சிறந்த தொடக்கம் போதாது, இறுதி வரை விசுவாசமாக நிலைத்திருக்க வேண்டும். தேவனோடு நடக்காத ஆட்சி நீடிக்காது என்று. ஆகவே அன்பர்களே, அரசர்கள் முதல் நூல் நமக்கு கற்பிக்கும் பாடத்தை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த அந்த இறை ஞானத்தை முழுமையாக பயன்படுத்தி அவருடைய ஆசி பெற்ற மக்களாக வாழ இந்த நூலை பயன்படுத்துவோம். இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.